ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் நம்ம சேல் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் நவராத்திரியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான் சேல் வீடியோ கொஞ்சம் டிலே. இப்போ தான் அவசரமாக வீடியோ எடுக்கிறேன். டியூபர்ஸும் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அதனால தான் நிறைய பேரோட மெசேஜஸ் லேட்டாக தான் பார்க்குறேன். எனக்கு தெரியும், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யாராவது ஓப்பன் பண்ணிவிட்டு கூட ரிப்ளை பண்ணலான்னு நினச்சிட்டு மறந்து போயிருப்பேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை தரலையே அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் பிஸி ஆனதுனால தான். ஸோ வாங்க நம்ம சேல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட நித்யா தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இஓஎஸ் இப்போ தான் ஃப்ளாட்டிங் லீவ்ஸே வந்துட்டுருக்கு. குட்டியாக ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஃப்ளவரு இது இம்மெச்சூர் ப்ளூமுங்கிறனால தான் இப்படி இருக்குது. ஆனாலுமே க்யூட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சேலை பற்றி புதுசாக பார்க்குறவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். நம்மளோட வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வெரைட்டி என்ன ப்ரைஸில் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. என்ன ப்ரைஸில் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டோட்டல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜிபே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிவிட்டு ஜிபே டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு பேமெண்ட் பண்ணாமல் போகிறவங்களுக்கு டியூபர்ஸ் நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எடுத்து வைப்போம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிளான்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி ஜிபே நம்பர்லாம் வாங்கிடுறாங்க. ஒரு 3-4 டேஸுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே அந்த பிளான்ஸை சேல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரீஃபண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ யாரும் இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் சேட் பண்ணும்போதே என்ன வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸையும் போட்டு விட்டுட்டு போங்க. உங்களோட பிளான்ஸ் உங்களுக்கு கரெக்டாக நான் அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா பாதியில் சேட் பண்ணிவிட்டு அப்புறம் 2-3 நாள் கழித்து அதை கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நம்ம எடுத்து வைக்க முடியாது இல்லைங்களா பிளான்ஸு. ஸோ அதனால தான் எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி டியூபர் பவுல் லோட்டஸ் தான். அமெரிக்கமிலியா. நிறைய பேர் என்னை கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. ஃப்ரெஷ் டியூபர் தான். இப்போ இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டியூபர்ஸ் எல்லாமே நீங்கள் தண்ணியில் போட்டு வெயிலில் வைக்கணும். ஜஸ்ட்டு ஒரு 7 to 10 டேஸுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் டெய்லி தண்ணி மாற்றி விடணும். நம்ம அமெரிக்கமிலியாங்கிறத ஒரு ப்ளூமிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதில் ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டியூபர்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அமெரிக்கமிலியா. பட் ஆனால் எப்போவுமே டியூபர்ஸ் கிடைக்காது. ஸோ இதுதான் நம்மளோட டியூபர்ஸு. பெரிய டியூபர் ஒன்று இருக்குது. கட் பண்ணி வைக்கக்கூடிய டியூபர் தான் இது. இதோட ப்ரைஸ் 250. நல்ல பெரிய டியூபர் தான் பாருங்கள். எல்லாமே க்ரோத் டிப்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதுவும் அதே மாதிரி நல்ல 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கக்கூடிய டியூபர் தான். இதுவும் நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். இதோட ப்ரைஸ் 220. அதே மாதிரி இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் 180. நம்ம பூஜா அப்படிங்கிறனாலவே எல்லாமே ரேட்டு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 180. இங்கேயும் இருக்குது 180. இங்கே ஒரு டியூபர் இருக்குது 150. இங்கே இந்த 2 டியூபர்ஸும் சேர்த்து தான் கொடுக்குறோம். 2 டியூபரும் சேர்த்து 150. ஸோ டியூபர்ஸை வேண்டவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃப்ளவர் பிக் அனுப்பிட்டு உங்களுக்கு வேண்டிய ப்ரைஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக கொடுக்குறேன். கம்மியான டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக புக் ஆகிடும். வேண்டவங்க பார்த்த உடனே சொல்லுங்கள். அடுத்தது நம்ம லாஸ்ட் டைம் சேல் போட்டதில் டியூபர்ஸில் எல்லோ ஃப்ளேம்ஸில் இந்த டியூபர் சேல் ஆகிடுச்சு. எல்லோ ஃப்ளேம்ஸில் பெரிய டியூபர் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் 280. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் 220. 2 டியூபர் தான் இருக்குது. யாரோ கேட்டாங்க எல்லோ ஃப்ளேம்ஸை. நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் வீடியோவிலே சொல்லிட்டேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நிறைய பேர் இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது என்ன கேட்பாங்க. ஏன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் வரும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதில்
2 பெரிய டியூபர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதோட கீழே இருக்கிற க்ரோத் டிப் உடஞ்சிருச்சு. மேலே 2 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கே ஒன்று இருக்குது 120. இங்கேயும் ஒன்று இருக்குது 120. இதுதான் வந்து நம்மளோட ஐஸ்வர்யோட டியூபர்ஸை ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்த நம்மளோட வெரைட்டி ஒரு அழகான சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தான். சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃப்ளவராக எனக்கு தோணியிருக்கு. இது பார்க்குறதுக்கே இதோடய ஃப்ளவர் பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப தெய்வீகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. ஆக்சுவலி வந்து இதோடய ஃப்ளவர் நல்லா ரெட்டிஷ் கலரில் தான் இருக்கும். ஹல்க் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இது. வந்து பெரிய டியூபர் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது 250. இங்கே ஒன்று இருக்குது 250. இங்கே ஒன்று இருக்குது 150. இதில் 2 இடத்துல தான் க்ரோத் டிப் இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது 150. இது 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு இதோட வீடியோவும் ஃப்ளவர் பிக்கெல்லாம் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட பிங்க் டாட் அப்படிங்கிற வெரைட்டி தான். இது ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து 280யோட ஒரு டியூபர் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 220யோட ஒரு டியூபரும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். இது ஒரு பவுல் வெரைட்டி தான். இது நீங்கள் வந்து கட் பண்ணி 2 பாட்டில் வைக்கக்கூடிய டியூபர்ஸ் தான் ரெண்டுமே. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ராணி ரெட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. திரும்ப ஒரு டப்பில் இருந்து நான் டியூபர்ஸே எடுத்தேன். அந்த டியூபர்ஸ் தான் இது பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கேயே இருக்குது. ஹெல்த்தியாக க்ரோத் டிப்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பிளாக் போர்ஷனை நம்ம வந்து எடுத்துடணும். மேக்ஸிமம் நான் எடுத்துகிட்டு தான் கஸ்டமர்ஸுக்கு அனுப்புவோம். பாருங்கள், இந்த இடத்துல க்ரோத் டிப் உள்ள இருக்கும். 180. இங்கே ஒன்று இருக்குது 100. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது 120. இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து 75. ஆனால் மினிமம் பர்ச்சேஸ் 100 தான். வேறு டியூபர்ஸ் வாங்கும்போது நீங்கள் இது கூடயே வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் வந்து நம்மளோட ராணி ரெட்டோட டியூபர்ஸை. ஸோ வேண்டாம் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் போடும்போது தான் நிறைய பேர் கேட்டாங்க. இது வந்து பாவோவில் கொஞ்சம் டியூபர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. போன டைம் நம்ம போட்டதில் தான் 150யோட டியூபர்ஸு பாருங்கள். 150யோட டியூபர்ஸ் வந்து ஒரு 4 டியூபர்ஸ் இருக்குது. இது மட்டும்தான். பெரிய டியூபர் ஒன்று இருக்கிறது சேல் ஆகிடுச்சு. 150யோட 4 டியூபர்ஸ் பாவோவில் இருக்குது. வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி புச்சா தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல பெரிய சைஸில் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் புச்சா. என்னோடய ஹைட்லேயே எனக்கு வந்து 2 கை சைஸ் அளவுக்கே வந்து லாஸ்ட் டைம் பூ கொடுத்தது புச்சா. என்னோடய கார்டன்லேயே இது வரைக்கும் வந்ததுலேயே அகிலா தான் முன்னே இருந்தது. ஆனால் புச்சா வந்து பெரிய ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் இருந்ததுலேயே பெரிய ஃப்ளவர் கொடுத்த ஒரு வெரைட்டி நம்மளோட புச்சா தான். இதில் வந்து ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது 250. சூப்பரான 3 க்ரோத் டிப் இருக்கிற டியூபர் தான். அப்புறம் சின்ன டியூபர் ஒன்று இருக்குது. இதுக்கும் இங்கே வந்து க்ரோத் டிப் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 120. 3 டியூபர் தான் இருக்குது. வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். வந்து கோல்டன் சன்செட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இதோட டியூபரு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக இருக்கும். பாருங்கள், இந்த டியூபர் வந்து 180. இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இது சின்ன டியூபர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 75. 2 டியூபர் தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன்.
அடுத்து நம்மளோட வெரைட்டி நிறைய பேர் எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இதுவும் நல்ல ஹைட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். முன்ன நான் சொன்ன மாதிரி அகிலா எனக்கு வந்து ஏன் ஹைட்லேயே பூ கொடுத்த ஒரு சூப்பர் வெரைட்டி தான் அகிலா. அகிலாவில் பெரிய டியூபர் இருக்குது. இந்த சீசனில் ஆக்சுவலி அகிலாக்கெல்லாம் டியூபர்ஸே நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா சூப்பரான டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது 220. இங்கே ஒன்று இருக்குது 180. 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு நிற்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் அகிலா. இது வந்து ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும். இதோட ஃப்ளவர்ஸு டபுள் ஷேடில். அடுத்து நம்மளோட வெரைட்டி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த டியூபர்ஸை சேலுக்கு கொண்டு வரோம். செரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி. நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு சூப்பர் வெரைட்டி தான் இது. இதோட சூப்பரான ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 400. ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் ஃப்ளவர்ஸ் வரும். பெரிய டியூபர் இருக்குது 400. பெரிய டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது இதில். 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும் 400. இங்கேயும் இருக்குது 400. 4 400ஓட டியூபர்ஸ் தான் இருக்குது செராவில். நம்ம மயூரி எல்லாம் போல் சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய மயூரி அதிதி போல உள்ள ஒரு வெரைட்டி தான் இதுவும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி புதுசாக ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதுவும் கொடுங்க. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த இப்போ ஆர்டர் எடுக்கிற டியூபர்ஸ் எல்லாமே நம்ம லீவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். ஸோ பார்த்துட்டு லீவ் டேஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.